இந்த கல்வி முறையில் சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி, 8ஆம் வரைக்கும் எல்லாருக்கும் கொடை கொடு, அப்புறம் எனக்கு கொடு. எல்கேஜி யூகேஜி அழிச்சிடும். 3 வயசுல பிள்ளை என்கிட்ட கொடுக்கணும். 3 வயசுல முதல்ல அரும்புல சேர்ப்பேன். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்பு. 6 வயசு வந்துடும். 6 வயசுல ஒன்னாப்பு சேர்ப்பேன். போடுங்க. 3 வகுப்புலையும் பாடம் கிடையாது. 1 மணி நேரம் தான் அரும்புல வகுப்பு. பிள்ளைங்க வருவாங்க, வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் வர பழகிக்கிடுவாங்க. ஆசிரியர்கள் கதை சொல்லுவாங்க, கேட்டுக்கிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு திறன் கல்வி தான். பாடுறது, ஆடுறது, விளையாடுறது, இது இல்லை. அப்படியே பாடம் இல்லை, பாடம் இல்லை. எல்லாருக்கும் கொடை கொடு, அப்புறம் எனக்கு கொடு. 6 வயசுல சேர்க்கிறான். நம்ம அதே 6 வயசுல சேர்க்கிறோம். அவன் 3 கிலோமீட்டர் தூரத்துல பெருநகரங்கள்ல தேர்வு செஞ்சு நம்ம என்ன பண்றோம், பள்ளிக்கூடத்தை கட்டுறோம். ஏன்னா தொடக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டணுங்கிறது ஆசை தான். ஆனா அவ்வளோ பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாது. 3 கிலோமீட்டருக்கு தேர்வு செஞ்சு அரும்பு, மொட்டு, மலர்ந்த 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடங்களை இங்கே கொடுத்துட்றேன். குழந்தைகளுக்கு நான் வாகனம் வச்சு எடுத்துக்கிறேன். 1ஆம் வகுப்பு 2ஆம் படிக்கிற போகிற பிள்ளைகளிலிருந்து மிதிவண்டி கொடுத்துட்றேன். 3-4 கிலோமீட்டருக்கு சைக்கிளே வந்து படிக்கிற பழக்கத்தை நான் உருவாக்கிக்கிறேன். சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி, 8ஆம் வரைக்கும். சுவர் ஏன் இருக்கக்கூடாதுன்னா அது பிள்ளைகளுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி பேருந்துகளில் அரசு கொடுத்துரும். கூட்டிகிட்டு போய் அருவி, இது வயல், இது வாய்க்கால், இது நெல், இது கரும்பு, இந்த பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்கு, ஆணி யானைக்கு தந்தை இருக்கு அப்படின்னு ஒரு நொடியில காட்சி கல்வி. இதுக்கு பேரு காட்சி கல்வி. அப்போ ஒரு நொடியில தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஓராண்டு பாலின் நிறம் வெண்மை, ஆண் மயிலுக்கு தோகை இருக்கு, யானை யானைக்கு தந்தை இருக்கு. தூக்கி கிழிச்சு துறை போட்டு இந்த பாத்துக்க தெரிஞ்சுக்க. 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ், ஒரு வைஃபை கிடையாது, நோ ரேங்க் கார்டு, நோ ஹோம்ஒர்க்கு, வீட்டு பாடமே கிடையாது. என் பிள்ளைய ஐயா ஏயா விடுமுறை விட்டிய பள்ளிக்கூடத்தை திறங்கன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருவேன். பள்ளிக்கூடத்தை அங்கே நீச்சல் குளம் பாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி காட்டுறேன் பாரு. என்னை ஒரு தடவை சேர்த்துக்கன்னு சொல்லுவேன். 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கிறேன். 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு. ஏன்னா 10ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வருது. பிள்ளை செல்வமே, இந்த மாதிரி தான் அந்த தேர்வு இருக்கும், பயப்படாத, இதில் எழுதி பழகிக்க, அவ்வளோதான்.